அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். கோகனட் ரைஸ் ஃப்ளோர் கேக் செய்ய போகிறோங்க. இந்த கேக் கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்குங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி மாவுக்கு அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எதுவுமே சேர்க்காம இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. எல்லாமே நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மாவு அளந்த கப்லே தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்துருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து கொடுத்துருங்க. இப்போது கட்டிகள் இல்லாமல் எல்லாமே நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. அடுத்து மாவு அளந்த கப்லே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துருங்க. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க. 1/2 கப்பு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதுவும் கலந்து கொடுத்துருங்க. இப்போது எல்லாமே கலந்து கொடுத்தாச்சுங்க. நம்மளோட கேக் பேட்டர் இப்போ தயாராகிருச்சு. அடுத்து இது மாதிரி கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க. கிண்ணங்களில் நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம சாதாரணமாக சமைக்கக்கூடிய எண்ணெய் தாங்க நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம். சேர்க்கும் போது நமக்கு அரிசி மாவு வந்து கீழே போய் உக்காந்துருக்குங்க. அதனால் சேர்க்கும் போது ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. கிண்ணங்களில் சேர்க்கும் போது இது மாதிரி 3/4 கப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு கேக்கு கொஞ்சம் நல்லா புஃபுன்னு வருங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் கேப் கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக கிண்ணத்தில் நம்ம 3/4 கப்பு அளவுக்கே நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்துலேயும் சேர்த்தாச்சுங்க. இப்போது இதை எப்படி நம்ம ஆவியில் அவிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அடுத்து இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடணும். இதுக்கு மேலே நம்ம இட்லி தட்டை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போது நம்மளோட அந்த கேக் கப்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாங்க. இப்போது சேர்த்தாச்சு. அடுத்து இதை கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் இது மிதமான சூட்லேயே வேகணுங்க. இப்போது சரியாக 15 நிமிஷம் ஆகுது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாகவே நம்மளோட கேக் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி ஒரு டூத் பீக் வச்சு இப்படி குத்தி பார்த்துக்கலாங்க. வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராகவே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிண்ணங்கள் எல்லாமே வெளியில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாங்க. இப்போது கேக் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. இது எப்படி எடுக்கிறதுனா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்துடுங்க. இந்த ஓரங்களில் லைட்டாக இப்படி வச்சு எடுத்தோம்னாலே ரொம்ப அழகாகவே வந்துடுங்க நம்மளோட கேக்கு. எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரி இப்போ எல்லாமே எடுத்துடலாம். நம்மளோட கோகனட் ரைஸ் ஃப்ளோர் கேக் ரொம்ப சூப்பராகவே தயாராகிருச்சுங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவே வெந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.